எஜுகேஷனுக்கு வந்து அமித்திஸ்ட் கிறிஸ்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கிரவுன் சக்கராவை ஓப்பன் பண்ணுறதுக்கு அமித்திஸ்ட் வந்து யூஸ் ஆகும். அமித்திஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி ஒரு இது தெரியுதுல்ல இந்த புக்கில், இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் அமித்திஸ்ட் கிறிஸ்டல். பட் இது இந்த கலர்லேயும் இருக்கும், இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ்லேயும் இருக்கும் அமித்திஸ்ட் அப்படின்றது. ஏன்னா அந்த கிறிஸ்டல் தான் வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப மஸ்ட்டு. இன்னொன்று நல்ல கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அதாவது முடிவெடுக்கிறதுல வந்து லேக் ஆகுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அமித்திஸ்ட் வந்துட்டு பிரேஸ்லெட்டு, மாலை அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா அமித்திஸ்ட் ராக் இருக்கும், அந்த ராக் வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சியை அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது வந்து பண்ணலாம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, தென் வந்து உங்களுக்கு இது அது என்னது பிளாக் ஒபேசிடியன் அண்ட் பிளாக் டர்மலின், இந்த ரெண்டு கிறிஸ்டலையுமே வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் மைண்ட் செட்டில் வந்துட்டு நிறையா திங்கிங் ஓடிட்டே இருக்கும். அதாவது கிரவுண்டிங் இல்லாதனால தான் திங்கிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறது. இப்போ அதிகபட்சமான யோசனைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து காம் பண்ணணும். அப்போ உங்களுடைய எனர்ஜிஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுன் போர் ஆச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ப்ரெசன்ட்ல இருக்க ஆரம்பிப்பீங்க. ப்ரெசன்ட்ல இருக்கும்போது படிக்கிறதுக்கோ இல்லை வேற வேலைகள் செய்யறதுக்கோ ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிளாக் ஒபேசிடியன் அண்ட் வந்து பிளாக் டர்மலின், ஓகே, இந்த கிறிஸ்டல்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது ஓகே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தென் வந்து லோட்டஸ் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. அதாவது பிங்க் லோட்டஸ் ஆயில், ஒயிட் லோட்டஸ் ஆயில், இதில் எதுனாலும் ஓகே தான். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு காதி கிராஃப்ட் ஷாப்ஸில் தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் இதில் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. அதாவது டிஃப்யூசருக்கு யூஸ் பண்ணுறதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதாவது பாடியில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸை வந்துட்டு நேச்சுரல் ஆயிலை வந்து யூஸ் பண்ணணும். இதில் லோட்டஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மெடிடேஷனில் ஹையர் லெவல் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். ஆஃப்டர் தட் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது என்னென்னா நீங்கள் நினைக்கிறத சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு. தென் ஒரு நல்ல பிளஸ்ஸிங் கிடைக்கும். அதாவது பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு பூஜை பண்ணுறீங்க, அதுக்கான எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணணும்ல, அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கான எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு லோட்டஸ் ஆயில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரும் சரியாக தீர்வு காண முயற்சிக்காத நீங்கள் தினமும் பார்க்கும் அல்லது எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனை. யாரும் வந்து சரியாக தீர்வு காண முயற்சிக்காத ஈவில் ஃபோர்ஸஸ், இதுதான் வந்து யாருமே வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. அதைத்தான் நான் டெய்லியும் பார்க்குறேன். அது நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ரிலீஜியன் தென் வந்து எதை பற்றியெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறீங்க, ஏன் இந்த அளவுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பேசுறது எனர்ஜி சிஸ்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதில் நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஈவில் ஃபோர்ஸஸ்னால பல குடும்பங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆனதை நான் பார்த்துருக்கேன். அதிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். இதுதான் வந்து நான் எப்பவுமே மீட் பண்ற ஒரு விஷயம். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த ஹீலிங் எனர்ஜிஸ்லயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, இந்த என்டிட்டிஸ்னால, ஈவில் ஃபோர்ஸ்னால, இன்னொன்று வந்து நிறைய பேரெல்லாம் சொல்லக்கூடாது அதுல, ஏன்னா சொன்னாலே கனெக்ட் ஆயிடும். அது அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். எல்லாரையும் கொஞ்சம் காப்பாற்றி விடுறது அது ஒன்று தான். ஓகே, ஐ எம் சீயிங் ஒரு நிறைய ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ கேள்விக்கு வந்து அந்த சேலஞ்சிங்கான விஷயத்த வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ஈவில் ஃபோர்ஸ் இருக்கோ அதை வந்து
99% நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 100% கிளியர் பண்ணியிருக்கேன்னால நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நடைமுறையில் வந்து அது சாத்தியமும் கிடையாது. சரிங்களா? அதனால மேக்சிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அதோடைய சிம்டம்ஸும் அந்த மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் பட் பண்ணுறது. பட் என்னன்னா ஹீலிங் கற்றுக்கிறது மட்டும் கிடையாது. ஹீலிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து மற்றவங்க கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஹீலர் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஹீலரா இருக்கிறது, லைட் ஒர்க்கரா இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான இது கிடையாது, வேலை கிடையாது. இருக்கிறதுலயே ரொம்ப டஃபஸ்டான வேலையே ஹீலிங் வேலை தான். ஏன்னா என்ன கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியாதே தவிர லைஃப்ல பயங்கரமா நாங்க அனுபவிப்போம் அதையெல்லாம். அதுதான் இப்போ. சரிங்களா? முடிச்சுக்கலாமா? ஓ பேசலாங்கிறீங்களா? இல்லை அவ்வளோதான். ஒரு இன்னொரு 2 டாபிக் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம்